தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றுமே நிலைத்திருப்பார். திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனம் 17. அன்பின் பரலோக தந்தையே, எம் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தேவனே, இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் நீர் எங்களுக்கு காண செய்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். தகப்பனே, நீர் எங்களை படைத்தவர், எங்களை பராமரிப்பவர், எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்கள் வாழ்நாளை கூட்டி கொடுக்கின்றவர், எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பொழிகின்றவர். அன்பு இறைவா, இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி கூறுவதோடு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். தந்தையே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின்படியினால் ஆண்டவரே, உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனுமகனாக இந்த உலகத்திற்கு எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவை உம்மை ஆராதித்து இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து எங்களை வழி நடத்துகின்றேன். நல்ல ஆயனாக எங்கள் வாழ்வில் இருக்கின்றேன், நல்ல ஆயனாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அன்பு இயேசுவே, உம்மை துதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, எங்களை தொடர்ந்து வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய ஆண்டவர், நீர் ஆண்டவர் என்று எங்களுடைய இருதயத்தில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு எங்களோட நாவினால் அறிக்கை இடுகின்றோம். தகப்பனே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். அப்பா, நாங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற மக்களாய் உமது பிள்ளைகளாக என்றென்றும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தந்தள்ளும். அப்பா, இதோ இந்த நாளில் எங்களுடைய குழந்தைகள், இளையோர்களை, முதியோர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். தீமை அனைத்தையும் எங்கள் பிள்ளைகள் வெறுத்து உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்தள்ளும். அப்பா, இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து அதை படித்து அதை தியானித்து எங்கள் வாழ்வில் செயல்படுத்த நீர் கிருபை செய்தள்ளும். அப்பா, இதோ இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, உலகம் மறைந்து போகின்றது, தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, இதோ எல்லா தீமையான பழக்கங்களும் தீமையானவனிடமிருந்து எங்களுக்கு வருகின்றது, உம்மிடமிருந்து வருவதல்ல ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில உம்மிடமிருந்து வராமல் இருக்கின்ற எல்லா தீய பழக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்துடணும். அப்பா, நாங்கள் உமது சித்தத்தை அறியணும். அப்பா, உமது திட்டத்தை அறிந்து கொள்ளணும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டம் பெரிதுப்பா. இயேசுவே, உமது கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, உமது சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அறியப்படுத்துங்க. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்ல என்று சொல்கின்ற தூய ஆவியை எங்களுக்கு தந்துடலும். அப்பா, ஒப்பு கொடுக்கிற ராஜா, தேவாதி தேவன், தூயாதி தூயன் நீர் ஒருவரே ஆண்டவரே. உண்மை தவிர்த்து நாங்கள் யார்கிட்ட செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை அனைத்து உம்மிடம் தானே இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையானது மடிந்து போகின்ற வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையானது முடிவில்லாத வார்த்தை ஆண்டவரே. அப்பா, முடிவில்லாத வாழ்வை எங்களுக்கு தரவல்ல வார்த்தை ஆண்டவரே. அப்பா, இது இந்த நேரத்தில் உம்முடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு வருடமானது நீர் எங்களை கண்ணின் மந்தியன பாதுகாத்தீர் ராஜா. கடந்த வருடங்கள் முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. உனக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அப்பா, வருடத்தின் இறுதியில் இருக்கிற ராஜா, எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். அப்பா, ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா தீமையிலிருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கிற எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றோம், எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றோம். இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தை சொல்லி தந்தையிடம் அன்னையின் பரிந்துரையோடு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். அனைவரும் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த நாளில் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.